நான் நடந்து போனாவே பயமா இருக்கு, எங்க விழுவுறனே தெரியல. இவங்க வயசெல்லாம் ரொம்ப மோசம். ஆட்டுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லையாட்டு இருக்கு மக்கள்ஸ். அது பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போகுது. ஐயோ அம்மா, நான் மெதுவா மெதுவா. அவர் யாரும் முடியல மக்கள்ஸ், இங்க பாருங்க. சரி பாத்து போ. அவர் எடப்பாடியார் அந்த 500 கோடி ரூபாயில பண்டு போட்டு பண்ணது தானே. திக்குமட்டி தானாங்க, எங்க ஊர்ல இருந்து தான் வருது. மக்கள் இதெல்லாம் பதிவு பண்ணுவேன், எங்க ஊர்ல இருந்து தான் எல்லா ஊருக்கும் தண்ணி வருது. அண்ணா அசால்ட்டா போறாரு சூரிய. ஆனா நீங்க இதே ஊரானா? இங்க எத்தனை நாளா அப்படி தண்ணி வந்துட்டு இருக்குது? எப்படி அதெல்லாம் கிராஸ் பண்ணி? ஒரு மாசமா போகுது. இப்ப நீங்க வெளியே போறதா இந்த ரூட்ல தான் போய் ஆகணும். காளிப்பட்டி பெரியேரி, எங்க கிறிஸ்காலுக்கு பக்கத்துல பெரியேரி, பெரியேரி பக்கத்துல வந்துச்சுன்னா மாதனாயிட்டு வந்து மானத்தாலேரி, மானத்தாலேரி இருந்து பெரியேரி. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காளிப்பட்டி ஏரியிலேருந்து வெளியேற தண்ணி மானத்தால் ஏரிக்கு வருதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த 2 ஏரிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கிராஸ் ஆகிற தண்ணி மாதநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வழியாக கிராஸ் ஆகி வருது. இந்த ஊருக்கு போகிறதுக்கான ஒரே ஒரு வழி பார்த்திங்கன்னா இந்த வழி தான். இந்த வழியில் எப்படி மக்கள்லாம் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அங்கே நாங்கள் வந்திருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா, என்னோட பேர் வெங்கட். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி போகிறதெல்லாம் வேற லெவலுங்க பாருங்க. ஆனால் மானத்தாளுக்கு முன்னாடி இப்படி ஒரு இடம் இருக்கிறதெல்லாம் சூப்பர். ஆனா நீங்க இதே ஊரானா? இங்க எத்தனை நாளா இப்படி தண்ணி வந்துட்டு இருக்குது? எப்படி அதெல்லாம் கிராஸ் பண்ணி? ஒரு மாசமா போகுது. இப்ப நீங்க வெளியே போறதா இந்த ரூட்ல தான் போய் ஆகணும். இதுல எப்ப நான் நடக்கிறது? சத்தியமா என்னால முடியல, பயமா இருக்கு. இப்ப நீங்க மட்டும்தான் லேடிஸ்ல எப்படின்னா போறாங்கல்ல? எல்லாமே அப்படிதான். வேற வழியே இதுதான் ஒரே வழி, இந்த ஊர்ல இருந்து வெளியே போறதா இருந்தா. வேற எங்க போறதும் வழி இதுதான் வழியே. சரி அப்படி முத்தாம்பட்டி போய் அப்படி போய் வரலாம், சுத்திடுதான். ஆமா, அதுல பைக்ல போறதும் பெரிய ரிஸ்க் தான். சரி ஓகேண்ணா. அண்ணா எப்படி இருக்கு ரூட்டு? பாருங்க மகேஷ், நான் அவனை வீடியோ எடுக்கிறான், அவன் என்ன வீடியோ எடுக்கிறான். சூரி சூரி மெயின் சம்பவம். அண்ணன் லைனை பிடிச்சிட்டாரு. சரி கைய பிடிச்சிக்க சரி. அவர் யார முடியல மக்கள், இங்க பாருங்க. சரி பாத்து போ. இருந்தா வெயிட் பண்ணுங்க வரோம். என்னால சும்மாவே நடக்க முடியல. அந்த அண்ணன் ரெகுலரா வந்துட்டு போயிட்டு இருப்பாரு இந்த பைக்ல போன அண்ணன். அதனால பாத்தீங்கன்னா ஈஸியா போயிட்டாரு. இங்க பாருங்க மக்கள், உண்மையாலுமே பயங்கர வேகமா போகுது தண்ணி. இங்க பாருங்க, உட்காந்தோம்னா நம்ம சர்க்கஸ்ல போற மாதிரி சும்மா சர்றம் இழுத்துட்டு போலாம். அண்ணனால நடக்க முடியல. இங்க பாருங்க, சூர்யா சைக்கிள் வாங்கி சேர்த்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். மெதுவாக வாங்கண்ணா, மெதுவாக வாங்க. மக்கள்ஸ் இங்க பாருங்க, மாடுலாம் அசால்ட்டா போயிடும். பயந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு அசால்ட்டா விட்டா கண்டிப்பா நானாதான் உளுந்து அடிச்சுட்டே போயிடுவேன். மாட்டுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லையாட்டு இருக்கு மக்கள்ஸ். அது பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போகுது. ஐயோ அம்மா, நான் மெதுவா மெதுவா. போய் கை கொடுக்க முடிஞ்சா கை கொடு சொல்லி. அண்ணன் ஜஸ்ட் மிஸ் நேரம் நான் சொன்ன மாதிரி வலிக்கிட்டு போயிருப்பாரு. ஆனா சூரி இல்ல, நீ வந்துருவ, நான் வரணுமே. ஆனா இப்படி கிராஸா வந்தா பெருசா ஒன்னும் தெரியல. அருண் சாமி கும்பிட்டே வந்துட்டான். எப்படி நாங்களா எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அண்ணன் நேரம் கீழே விழுந்துருப்பாரு. அது ஒரு சைடு ஓரமா போனால தண்ணி வரதுனால நிறுத்தி வச்சுக்கிறாங்களா. எடப்பாடி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏரியா குட்டப்பட்டி பஞ்சாயத்து தான் கடைசி எண்டு. இதுதான்
இவரெல்லாம் எப்படி நடந்து போவாருன்னு தெரியலையே. எல்லாம் கவுத்த பிடிச்சிட்டே தான் போவார், தலையில வச்சுக்கிட்டு. ஆனா அதெல்லாம் ரொம்ப வாசனா. இன்னும் எத்தனை நாள் தண்ணி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஒரு மாசமா போயிட்டு இருக்கு, 2 மாசமா. இங்கே நான் நடந்து போனாவே பயமா இருக்கு, எங்க விழுவுறனே தெரியல. இவங்க வயசெல்லாம் ரொம்ப மோசம். இன்னும் கொஞ்சம் பாலத்தை ஹைட் பண்ணுவாங்களானால் பாலம் அதை சேங்ஷன் ஆகிற மாதிரி சொல்றாங்க. எடப்பாடியார் பண்ணல சேங்ஷன் பண்ணியிருக்கிறாரு சட்டமன்ற இதெல்லாம். தண்ணி நின்றுச்சுன்னா அதெல்லாம் ஆல்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சத்தியமா எடப்பாடி சட்டமன்ற தொகுதி கடைசி ஏரியா இதுதான் கடைசி. இந்த பஞ்சாயத்து குட்டப்பட்டி பஞ்சாயத்து தான் கடைசி. மாதநாயகி தான் ஃபர்ஸ்ட் பூத். அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அது வந்து மேட்டூர் தொகுதி சென்டர், மேல முத்தாம்பட்டி கங்காணிப்பட்டி ஏறினா ஓமலூர் தொகுதி போயிருக்கு. இதுல 3 தொகுதி டச் ஆகுது. இது வந்து கடைசி எண்டு வந்து எடப்பாடியார் தொகுதி சட்டமன்ற தொகுதி, இந்த எடப்பாடி கடைசி. வருஷம் வருஷம் இந்த மழை பெஞ்சு இது வந்து உபரி நீர் திட்டம். அவர் எடப்பாடியார் அந்த 500 கோடி ரூபாயில பண்டு போட்டு பண்ணணும் தானே. திக்குமட்டி தானாங்க, எங்க ஊர்ல இருந்து தான் வருது. மக்கள் இதெல்லாம் பதிவு பண்ணுவேன், எங்க ஊர்ல இருந்து தான் எல்லாருக்கும் தண்ணி வருது. ஆமா, எடப்பாடியார் 500 கோடி பண்ணி உபரி நீர் திட்டம் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் போராடி இது பண்ணாருல. ஆமா ஆமா, திட்டத்துல வந்ததுதான் இது. இப்ப இதான் ஸ்டார்டிங்ல இருந்து இதே அளவு தான் தண்ணி வந்துட்டு இருக்கானே, இப்ப குறைஞ்சு போச்சா? ஃபுல்லா போச்சு, இப்பயும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப குறைஞ்சிருச்சு கொஞ்சம். குறைஞ்சிருச்சு. இது டைரக்டா காளிப்பட்டியில இருந்து வர தண்ணியானா? காளிப்பட்டி பெரியேரி, எங்க கிறிஸ்காலுக்கு பக்கத்துல பெரியேரி. பெரியேரி பக்கத்துல வந்துச்சுன்னா மாதநாயகி வந்து மானத்தாலேரி, மானத்தாலேரியிலிருந்து பெரியேரிப்பட்டி, பெரியேரிப்பட்டியிலிருந்து செட்டிப்பட்டி ஏரி, தாரமங்கலம், அப்படியே போனா லட்சுமாயூர், சின்னப்பட்டி, அப்படி எல்லாம் போயிருது. இங்கெல்லாம் குளிக்கிறது எல்லாம் இங்க நல்லா குளிக்கிறாங்க, குளிச்சுக்கிறாங்க. ஆளல்ல சூரியங்க பாரு, அவருக்கு பார்த்தாவே பாவமா இருக்கு அவரை. அது அந்த இடத்துல தான் பாசம் அதிகமா இருக்கு, ஆனா அங்க போயிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துல தான் கவுர் கட்டினாங்க, நேத்தி தான். எல்லாம் குழி பறிச்சு பைப்பு நிறுத்தி இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறதா பாத்தீங்கன்னா அருணோட குலதெய்வம். இதுக்குதான் இப்ப சாமி கும்பிட வந்திருக்கோம். இங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா மானத்தாள் ஏரிக்கு போறோம். சூரியங்கெல்லாம் பாரு அக்கா, சூரியதெல்லாம் புல் பாசம் பாத்துவா. எங்கேயும் இப்படி அடிச்சுட்டு போகுது தண்ணி ஒரு ஓரமா. அதனால இல்ல மக்கள் நாங்க வந்ததெல்லாம் பெருசு இல்ல. ஒருத்தன் வேட்டி ஏட்டிட்டு வந்திருக்கான், அவன் என்ன பண்ண போறான்னு எங்களுக்கு தெரியல. கிரிப் இருக்கிறதுனால என்னதெல்லாம் வலிக்குது. அந்த இடம் தான், அங்கெல்லாம் பாசம் முடிச்சா சத்தியம் விழுந்துருவோம். மக்கள் இந்த ஓரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி கம்மியா தான் இருக்கு. ஆனா சூப்பரான ஸ்பாட்டுங்க. நீங்க மானத்தால் போய் குளிக்கிறதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவ்வளோக்கு இல்லை. ஏன்னா மானத்தால்ல பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, அடியில இருந்து எங்க இருந்தா தண்ணி வந்துட்டு இருக்கு. இதுவும் அந்த லைன்ல இருக்கு. இது பாத்தீங்களா கீழே டிரைனேஜ் இருக்கு மாட்டு இருக்கு, அதனால அடியில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. நம்ம மானத்தால் போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் மக்கள் பாருங்க, சரி வேற லெவலு. ஆனா குளிக்கிறதெல்லாம் வந்தீங்க குளிச்சா சூப்பரா இருக்கும். இதை தாண்ட முடியல மக்கள் பாருங்க. ரீல்ஸ் எடுத்துக்கலாம், செம்மையா இருக்கும். கண்டிப்பா மறக்காம நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் மானத்தால் போறது வேஸ்ட் தான். ஏன்னா அங்க கூட பயங்கரமான கூட்டம் இருக்கும். வீக்கெண்ட் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க வந்தீங்களா மேக்ஸிமம் யாருமே குளிக்கிறது இல்லை, ஒண்ணும் இல்லை, ஜாலியா தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த ஊருக்காரங்க துணி துவைக்கிறது மட்டும் தான் துவைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, முன்னாடி காட்டுறேன் எல்லாம். சரி இங்கே இருக்காது, ஒரு 6-7 அடிக்கு மேல இருக்காது, இருக்கும். பரவாயில்ல. ஆனா இங்க இருக்கிற வீட்டுக்கும் கொஞ்சம் கீழே தான் தண்ணி இருக்கு. காலையில எந்திரிச்சு குளிக்கிறது எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு ஸ்பாட் இந்த இடம். இந்த இடத்தோட பேர் கரெக்டா மாதநாயக்கம்பட்டி. இங்க ஆனா இங்க ஓரளவு கம்மியா தான் வரும்னு நினைக்கிறேன். கம்மியா இருக்கிறனால ஆனா இங்க தெரியல, நடக்கிற அளவுக்கு இருக்கு. இங்கெல்லாம் ஆளா இருக்கும் சூரியன். ஆனா இங்க இந்த சைடுல எங்க பாத்தீங்கன்னாலும் கோயில் அதிகமா இருக்கு. இந்த சைடு ஒண்ணு இருக்கு, அப்புறம் இந்தாண்ட ஒண்ணு இருக்கு, அப்புறம் அருணை இங்க குலதெய்வம் ஒண்ணு இருக்கு. பார்த்து வழுக்கிற போகுது மக்கள். வேற சூரி பார்த்து, அது குழியான்னு பார்த்து காலவையே. இங்கெல்லாம் நடந்து போனா விழுந்துருவோம், கண்டிப்பா விழுந்துருவோம்.
ஆ இப்போ நம்ம இந்த ஆனால் ஒரு சின்ன பரசலாட்டம் இருந்துச்சுன்னா போகலாமா? எதிரெல்லாம் போட்டு போக முடியாது. எல்லாம் தான் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தண்ணி வரல. இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது, இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால தண்ணி வேகமாக போகிறது தெரியுது. இதுலேயே வழி இருந்துச்சுன்னா எம்காலிப்பட்டியே போகலான்னு நினைக்கிற மக்கள்ஸ். நம்ம இந்த வழியை பிடிச்சிட்டு இந்த வத்தி அடிப்பாதையை பிடிச்சிட்டே நம்ம போனோம்னா எம்காலிப்பட்டி போகலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். சரி விழுந்துருவ. தள்ளுதா? எல்லாம் எதிர்நீச்சல் போட்டுட்டு வருதுங்க. தலை வரைக்கும் பாருங்க, தண்ணி இங்கேயுமே பயங்கர வேகமா தான் போயிட்டு இருக்கு. சரி தள்ளுது, சரி காலெல்லாம் அசால்ட்டா தள்ளுது. சூப்பர், பார்த்தா ஒரு அட்ராக்டிவா இருக்கு. அவ்வளவுதான், அருண் கோயிலுக்கு போயிட்டான். வா போலாம், சாமி கும்பிட்டு போறோம். நாமளும் ஒரு சாமி கும்பிட்டுட்டு அண்ணன் அசால்ட்டா போறாரு. சூரிய அசால்ட்டா போயிட்டாரு. ஒருவேளை வண்டி வெயிட்டுங்கிறனால போறாரோ. ஆனா இந்த வாரத்துல போனாலும் பெருசா எங்கடா வந்து நீங்க தாடா கூட்டிட்டு தாத்தா அசால்ட்டா வராரு. அவரு பாட்டுக்கு வந்து பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்தாரு, டீசல் வாங்கிட்டு போறாங்க. மக்கள்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா நங்கவல்லி ஏரியிலேருந்து மானத்தால் போகலான்ட்டு கிளம்பணும். வர வழியில் தான் அந்த இடத்த பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தீங்களா கண்டிப்பாக அந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே குளிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்தளவுக்கு ஆழமும் இல்லை. நீங்கள் மானத்தால் போனீங்களா பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். குளிக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இந்த பாதையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்கள், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் வெங்கட். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்களா ஊர் சுற்றி பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மானத்தால் ஏரியை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே மக்களே, பாய்.